தமிழ்நாடு பிரலைக்கள்ளர் முற்போக்கு இளைஞர் பேரவையின் அனைத்து கட்சி கூட்டம். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி மதுரை மெயின் ரோட்டில் உள்ள மஹாலில் அனைத்து கட்சி கூட்டம் தமிழ்நாடு பிரலைக்கள்ளர் முற்போக்கு இளைஞர் பேரவை சார்பாக நடைபெற்றது. தமிழ் மாநில பிரமலைக்கள்ளர் முற்போக்கு இளைஞர் பேரவை தலைவர் ராஜா பாண்டியன் தலைமையில் பொது செயலாளர் பூபதி ராஜா முன்னிலையில் கீழ்க்கண்ட தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கைரேகை சட்டத்தை கண்டித்து போராடிய போராளிகள் உயிர் தியாகத்தால் பிரிட்டிஷ் அரசு கள்ளர் சீரமைப்பு துறையை உருவாக்கி இன்று வரை கள்ளர் சமுதாயம் கல்வி தொழில் விவசாயம் என பல துறைகளில் முன்னேறி வருகின்றனர். உயிர் தியாகம் செய்த வீர தியாகிகளுக்கு இக்கூட்டம் பாராட்டி இதய அஞ்சலி செலுத்துகின்றது. அரசு கள்ளர் சீரமைப்பு துறையை சேர்ந்த பள்ளிக்கூடங்கள் மாணவியர் விடுதிகள் மற்றும் அலுவலக கட்டிடங்கள் சொத்துக்களை அரசு தவறான முறையில் கையகப்படுத்துவதை இக்கூட்டம் வன்மையாக கண்டிக்கின்றது. கோவில் மானிய நிலத்தை பிரமலைக்கள்ளர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் பல தலைமுறையாக பாதுகாத்து வந்த நிலத்தை கோவில் மானியத்தை பிற்பட்டோர் நலத்துறைக்கு மாற்றி போலியான நபர்களுக்கு பட்டா வழங்குவதை கண்டித்தும் கோவில் மானிய நிலத்தை பல ஆண்டுகளாக அனுபவித்து வந்த பிரமலைக்கள்ளர் சமுதாயத்தினரின் குடும்பங்களுக்கு மீண்டும் சிக்கம்பட்டி கிராமம் இடத்தை பகிர்ந்து வழங்க இக்கூட்டம் வலியுறுத்துகிறது. போன்ற தீர்மானங்கள் ஏக மனதாக நிறைவு செய்யப்பட்டது. அனைத்து கட்சி கூட்டத்தில் உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் பி. ஐயப்பன் அகில இந்திய பார்வர்ட் பிளாக் மதுரை மாவட்ட பொதுச் செயலாளர் மணிகண்டன் கள்ளநாடு அறக்கட்டளை தலைவர் வல்லாளத் தேவன் அனைத்து கள்ளர் கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் தியாகராஜன் கோ ராமநாதன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பிரமலை கள்ளர் அமைப்பு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சர்வகட்சி கூட்டத்தில் ஏகமாக ஒரு 4 தீர்மானத்தை நிறைவேற்றப்பட்டிருக்கு. என்னன்னு சொன்னால், வெள்ளை ஏகாதிபத்திய அரசுகிட்ட மல்லு கட்டி செத்து தீத்தியாகம் பண்ணி அன்றைக்கி 16 தீத்தியாகம் பண்ணதுனால கள்ள சீரமைப்பு உருவாகி அதன் மூலமாக பள்ளிக்கூடங்கள் அரசு கல்லூரி விடுதி மாணவியர் விடுதி அனைத்தும் உண்டாக்கி இன்றளவு பயன்பட்டு வரோம். அதேபோல் தமிழக அரசு இந்த கள்ளவெட்டிக்கு சொந்தமான இந்த சொத்துக்களை எல்லாம் அபகரித்து தான் செயல்படுது. அது தீர்மானம் 1. 2வது தீர்மானம் பார்த்தீங்கன்னா, பிரமலைக்கள்ளர் சமுதாய மக்கள் வெள்ளை ஏகாதிபத்திய அரசு காலத்திலே அரசு கோயில் மானிய நிலங்கள் நிறைய வழங்கப்பட்டு வந்தது. அந்த நிலங்கள் எல்லாம் பிரமலைக்கள்ளர் சொந்தமான மானிய நிலங்கள் பூரா அரசு திராவிட அரசு கையாளும் பண்ணி அவங்க தன்னிச்சையாக அவர்கள் சார்ந்த பிற சமுதாயத்தை உள்ளே இறக்கி விட்டு சாதி காலத்து தூண்டு விதமாக அரசு செயல்படுவது அதை வன்மையாக கண்டிக்கிறது 2வது தீர்மானமாகும். ஆமாம், இதுமாரி பிரமலைக்கள்ளருக்கு வழங்கப்பட்ட சொத்துக்களும் வாழ்வாதாரத்தை அழிச்சிட்டு வர தமிழக அரசை கண்டித்து தொடர்ந்து போராட்டங்கள் நடத்துவதற்கு பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது.